EPS 95 தேசிய இயக்கக்குழு நீண்ட காலமாக ஓய்வூதிய தொகையை உயர்த்த கோரி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமீபத்தில் அந்த அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இப்போது ஓய்வூதியம் பெறுவோர் அமைப்பான EPS 95 தேசிய இயக்கக்குழு மேலும் ஓய்வூதிய கோரிக்கையை பரிசீலிப்பதாக அரசு உறுதியளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. EPS 95 திட்டத்தின் சுமார் 78 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை ரூபாய் 7,500ஆக உயர்த்த கோரி வருகின்றனர். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களின் பிரதிநிதிகளை சந்தித்ததாக ஓய்வூதியர்களின் அமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அப்போது அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று தொழிலாளர் துறை அமைச்சர் உறுதியளித்தார். சில நாட்களுக்கு முன்பு தேசிய தலைநகரில் EPS 95 NAC உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்திற்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்தது. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இங்கு அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி சராசரி மாத ஓய்வூதியம் ரூபாய் 1,450க்கு பதிலாக கூடுதல் ஓய்வூதியம் வழங்க கோரினர். 36 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய்க்கு குறைவான ஓய்வூதியம் பெறுவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கமிட்டி தலைவர் அசோக் ராவுத் கூறுகையில், எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசு தீவிரமாக உள்ளது என தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளார். எங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரதமரும் உறுதியாக இருக்கிறார் என்றார். வழக்கமான ஓய்வூதிய நிதிக்கு நீண்டகால பங்களிப்புகளை செய்தாலும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மிக குறைந்த ஓய்வூதியம் கிடைக்கிறது என்று அவர் கூறினார். தற்போதைய ஓய்வூதிய தொகையால் வயதான தம்பதிகள் வாழ முடியாமல் சிரமப்படுகின்றனர். EPS 95 NAC குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதம் ரூபாய் 7,500ஆக உயர்த்த வேண்டும் என்றும் அதில் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் மனைவிக்கு இலவச சுகாதார வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சிகளின் பல MPக்களும் அமைப்பின் உறுப்பினர்களை சந்தித்து முன்பை விட கூடுதல் ஓய்வூதிய கோரிக்கையை நிறைவேற்ற ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளதாக ராவுத் மேலும் கூறினார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.